Before restart your preparation, recheck your mentality. ஒரு எக்ஸாமை ஒரு வருஷமாக படித்து அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு எக்ஸாம்ஸில் நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. இல்லை ஒரு வருஷமாக ஒரு 4-5 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு மெயின்ஸும் எழுதியிருப்பீங்க. அதில் எதுவுமே கிளியர் ஆகாமல் ஒரு ஒரு மன சோர்ந்து போய் ஒரு மென்டாலிட்டியில் இப்போ இருப்பீங்க. இல்லை ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஒரு புதுசாக இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், அட்வான்ஸ் மேக்ஸு, ஜிகே, ஜிஎஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அதை என்னன்னு சொல்லி அதை உங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசி அதை சரி பண்ணிக்காமல் எகெயின் ஒரு பதட்டத்தோடையே ஒரு எக்ஸாம் திரும்பவும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பதட்டம் உங்களை இன்னும் பதட்டமாக தான் ஆக்கும். ஸ்டெடியான ஸ்டேட்டில் நிற்க வைக்காது. இந்த பிக்சரை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் சர்பாட்டா பரம்பரை தோற்றுரும் ஆப்போசிட் டீம் கூட. அப்போ ஆப்போசிட் டீம் சர்பாட்டா பரம்பரை டீமை கலாய்ப்பாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. அந்த டைமில் இந்த கோச் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவன் திட்டுறது சரிதான், நம்ம தோற்றுருக்கோம், அவன் திட்டுறதை நம்ம கேட்டு தான் ஆகணும், நீ எதிர்த்து பேசணும் அப்படின்னா நீ அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு அவனை எதிர்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி கோச் சொல்லியிருப்பார். பசுபதி இவர் சொல்லியிருப்பார். கிளைமேக்ஸில் கபிலன் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படி நெஞ்ச மாற தட்டி அப்படி கம்பீரமாக நிற்பாங்க, சர்பட்டா பரம்பரை ஜெயிச்சிருச்சுரா அப்படின்னு. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணி நீங்கள் அதை தோத்துட்டீங்க, அந்த எக்ஸாம் அந்த கட் ஆஃப் மார்க் கிளியர் பண்ணல அப்படின்னா, ஏன் கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும்போது, நான் இதனால தான் நான் கிளியர் பண்ணல அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆமாம், இதனால தான் நான் பண்ணலை, இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். தப்பு பண்ணதுனால தான் நான் கரெக்டாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணல, ஓகே இது தப்பு அப்படின்னு அதை நீங்கள் ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மூவியில் ஸ்டார்டிங்கில் இவர் ஒத்துக்கிட்ட மாதிரி நீங்கள் ஒத்துக்கணும். ஓகே நான் என் தப்பு தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து அதை ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகைன் போய் மேட்ச் ஆடணும், எகைன் போய் டெஸ்ட் போடணும், மார்க் டெஸ்ட் போடணும். அதை விட்டுட்டு அது தப்பு உணர்ந்துட்டு அந்த தப்பை சரி பண்ணாமல் வேறு எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எகைன் போயிட்டு ஃபெயிலியரில் தான் விடும். ஓகேங்களா? எது தப்புன்னு உங்களுக்கு தோணுதோ அதை சரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எகைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு யோகா பண்ணுங்கள். பிகினராக இருக்கீங்க, சிலபஸ் கவர் பண்ண முடியலன்னா அதெல்லாம் யோசிக்காதீங்க. அது வீடியோஸ் பார்க்க லெக்சர்ஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்க வீடியோஸ் கவர் ஆகிடும். லெக்சர்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். அந்த மைண்ட் செட் வாங்க. லெக்சர்ஸ் பார்த்து முடிச்சிடலாம், இன்னும் 2 மாதத்தில் சிலபஸை முடிச்சுட்டு அடுத்த 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, நான் எப்படி பண்ணுவேன்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் உங்கள் மென்டல் ஹெல்த் அடி வாங்குது. உங்கள் மென்டாலிட்டி உங்கள் ரியாலிட்டியாக மாறும். மென்டாலிட்டி என்ன சொல்லுதுன்னா, நீ சரி பண்ணிவிடுவ, உன்னோட மிஸ்டேக் சரி பண்ணிவிட்டு நீ கரெக்டாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கணும். சிலபஸ் கவர் பண்ணிட்டு நான் மார்க் டெஸ்ட் போட்டு நான் நல்லா மார்க் எடுப்பேன் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கணும். அந்த மென்டாலிட்டி இல்லை அப்படின்னா எகெயின் ஜீரோவுக்கு திரும்ப பில்ட் பண்ணணும். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ நீங்கள் ஒரு 50% 60% அந்த ப்ராசஸில் இருக்கீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டியூன் பண்ணுங்கள். மென்டல் ஹெல்த் உங்களுக்குள்ள நல்ல விதமாக பேசி ஓகே உங்களுடைய ஃபெயிலியரையோ உங்களுடைய மிஸ்டேக்கையோ அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெக்கவர் பண்ண பாருங்கள். அப்புறம் தான் 78% அப்படி 80% 100% ரீச் பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் அதே மென்டாலிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மேலே போகவே முடியாது. அதுக்கு தான் இந்த ஸ்லைடு. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா மைண்ட் செட். மென்டாலிட்டி ஏன் முக்கியம்னா, மென்டாலிட்டி மைண்ட் செட் எல்லாம் ஒன்று தான். மைண்ட் செட் ஏன் முக்கியம் அப்படின்னா, உனக்கு என்ன தேவை, எதனால இந்த எக்ஸாம் வந்த அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு சில பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் படிச்சுட்டே இருப்பாங்க, எக்ஸாம் கிளியர் ஆகாது, அப்படி ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு சரி நெக்ஸ்ட்டு படிப்போம்னு சொல்லி போயிடுவாங்க. ஓகே அப்படி தான் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும்னா அப்படி தான். ஆனால்
உள்ளுக்குள்ள ஒரு மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மூவியில் ஒரு சொல்லுவார், வேம்புலி உன்னை அடித்து நான் தூக்குறேன்டா அப்படின்னு கபிலன் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ரீசனாவது இருக்கணும். கண்டிப்பாக நான் வேலைக்கு போய் ஆகணும். எங்கள் ஊர்லேயே யாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போனதில்லை, இல்லை எங்கள் வீட்லேயே யாருமே போனதில்லை. நான் போகணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாரித்து நான் ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். உனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இதை பண்ணணும்னு ஒன்று இருக்கும். உங்கள் ஊருக்குள்ளே உன்னை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஓகே உன் பேர் சொல்லாமல் இவர் ரயில்வேல ஒர்க் பண்ணுறாரு, இவர் கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வேறு ஒருத்தர் வந்துட்டு சொல்லும் போது எப்படின்னா, உங்கள் ஊருக்கு யாரோ ஒருத்தர் வராங்க, இல்லை உன் ஃப்ரெண்டே வராரு, யாரோ ஒருத்தர் வராங்க, இந்த மாதிரி கஸ்டம்ஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருல்ல இந்த ஊரில், அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ, பக்கத்தில் அப்பாவோ அம்மாவோ இல்லை நீ ஏன் அந்த இடத்துல நிற்கிறேன்னு வச்சுக்குவேன், என்ன யோசிப்பீங்க? அந்த மரியாதை ஜஸ்ட் ஒரு 8 மாதம் தான் அதுக்கு நீ ஒர்க் பண்ணு. இந்த 8 மாதம் உன் மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ. லாஸ்ட்டாக சொல்லனா ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அன்பான அழகான ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், தேடி இருப்பீங்க, அன்பாக இருக்கும். அதை காப்பாற்றிக்கணுன்னா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க எல்லாருக்குமே இல்லை, இந்த ஃபீல்டில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க அப்படின்னா சடனாக போயிட்டு ஸ்விட்ச் ஆகிட்டு ஒரு வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ டப்புன்னு இந்த ஒரு எக்ஸாம் நல்லா ஒரு 8 மாதம் ஸ்ட்ராங்காக நீங்கள் 2 பேருமே எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதிகம் பேசிக்காமல் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணி கிளியர் பண்ணிங்கன்னா வீட்டில் பேசி சக்ஸஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். இல்லை அப்படின்னா 2 பேருக்குமே இது பிரச்சனை, ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், யாராவது ரிலேஷனில் இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறதை மட்டும் ப்ரியாரிட்டி வைங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்க வேணாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, எனக்கு ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா படிக்கிறது மட்டும்தான் வேலை. ஃபுல் டைம் ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னா இந்த 8 மாதம் உங்களுக்கு அது மட்டும்தான் வேலை. இந்த கபிலன் மாதிரி உன்னை அடித்து நான் தூக்குறேன்டா எஸ்எஸ்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அடுத்தது இப்போ தான் மெயின் கான்செப்டுக்கு வரும். இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு பாடி வெயிட் செக் பண்ணுவாங்க, அடுத்தது ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு டாக்டர் ஸ்பெசிஃபைக் டாக்டருக்கு வந்து உங்களை கூப்பிட்டு போய் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் மென்டல் செக்கப் அப்படிங்கிறது 2 கேள்வி தான். ப்ளட் செக், அது எப்படி சொல்கிறது, பாடி வெயிட்டும் ப்ளட் ப்ரெஷரும், இது 2 தான் ஃபஸ்ட்டு பேசிக். அந்த மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் யார் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர மற்றவன் என்னை பற்றி என்ன யோசிக்கிறான், இவன் என்னை பற்றி என்ன யோசிக்கிறான், அது தேவையில்லை. அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டில் எழுந்திரிக்கும் போது இந்த பையன் என்ன பண்ணிகிட்ருப்பான், இந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்குன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க வீட்லேயே 1000 பிரச்சனை இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி சொல்கிறதுனா, அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க, உங்கள் ரிலேஷனை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. அது எதுவுமே தேவையில்லை. காலைல எழுந்திருக்கும் போது நீ எப்படி இருக்கங்கிறது தான் உனக்கு முக்கியம். நீ உயிரோடு இருக்கியா, அதுதான் உனக்கு முக்கியம். அவன் உயிரோடு இருக்கானா, அவன் உயிரோடு இருக்காளா, அது உனக்கு தேவையே இல்லை. நீ உயிரோடு இருக்கியா, நீ இன்றைக்கி என்ன பண்ண போகிற, அதை திங்க் பண்ணு. அதுதான் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. நீ யாருங்கிறதும் நீ என்ன திங்க் பண்ணுறியோ அதை வச்சு தான் முடிவு பண்ணும் இந்த உலகம். இந்த பிக்சரில் இவருக்கு டேவிட் காகின்ஸ் டஃபஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அப்படிங்க இந்த கோட்டை படித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் ரொம்ப 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 முக்கியம். நீ யார்ட்டையுமே எதுவுமே பேசாமல் கூட இருந்துரு, ஆனால் உங்ககிட்ட நீ நல்ல விதமாக பேசு. உங்ககிட்ட பேசுகிற விஷயம் நல்லதாக மட்டும்தான் இருக்கணும். ஏதோ ஒரு பேட் சுச்சுவேஷன் நடக்குது, ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கையில் காசு இல்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இல்லை ஃபினான்ஷியலாக ஏதோ கடன் கேட்டு வராங்க வீட்டுக்கு, இல்லை சரி கடன்காரன் வீட்டுக்கு வராங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அந்த இடத்துலலாம் வந்து உனக்குள்ளே நீ நல்லா பேசிக்கணும். எப்படி சொல்கிறதுனா, வீட்டில் சமாளிச்சிருவாங்க, உன்னை வந்து டைரெக்டாக கேட்க மாட்டாங்க யாரும். அப்பா உடம்பு சரியில்லை, அம்மா உடம்பு சரியில்லைனாலும் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை அதை மீண்டு வந்துடலாங்கிற ஒரு மைண்ட் செட் உனக்குள்ளே இருக்கணும். உனக்குள்ளே நீ உண்மையாக பேசிக்கணும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதும் அப்படி தான். சுமாரா ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து வாட் யூ நீட், உனக்கு என்ன வேணும், செல்ஃப்
கான்சியஸாக இருக்கணும். இந்த டெம்ப்ளேட்டில் இருக்க மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமேலாம் கிடைச்சிடாது. உனக்கு அது கிடைச்சிருக்குன்னா இது உன்னுடைய காலம். நீ 21 வயசில் காலேஜ் முடிச்சு வெளில வரனா எல்லாருக்குமே இந்த படிக்கிற வாய்ப்பு கிடைக்காது. சிஜிஎல் மாதிரி ஒரு எக்ஸாம், சிஜிஎல் நீ நினைக்கலாம் நம்ம என்ன சிஜிஎல் தானே படிக்கணும் அப்படின்னு. ஐஏஎஸ்க்கு நெக்ஸ்ட், அதாவது யூபிஎஸ்சிக்கு நெக்ஸ்ட் இருக்க எக்ஸாம் எஸ்எஸ்சி தான். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அது நீங்கள் ப்ரிப்பேர் இல்லை எந்த எக்ஸாமும் இப்போ ஆர்ஆர்பி, ரயில்வே எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் ஏதோ ஒரு எக்ஸாம் 21 வயசில் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்க கூட படிக்கிற 100 பேரில் 50 பேர் படிக்கிறான், மிச்சம் 50 பேர் படிக்கலைன்னா அந்த 50 பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. மீதி இருக்க 50 பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா அந்த 50 பேரும் யூட்டிலைஸ் பண்ணணும். இது உன் காலம். உங்கள் அப்பா அம்மா படிக்காமல் இருந்திருக்கலாம், கூலி வேலைக்கு போயிருக்கலாம், இல்லை வேலைக்கே போகாமல் இருக்கலாம், வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு அதில் வர பணத்தை வச்சு அவனை படிக்க வச்சுருக்கலாம். எதுவுமே இல்லாமல், ஒரு ஸ்டெடியான இன்கம்மே இல்லாமல், மாதம் 30,000 கூட சம்பளம் இல்லாமல், 30,000 கூட வரவு வீட்டுக்கு இல்லாமல் ஒன்று டிகிரி படிக்க வச்சு சிஜிஎல் யூபிஎஸ்சி அடுத்த லெவலில் இருக்க ஒரு எக்ஸாம் நீ படிக்கிற, இல்லை ரயில்வேல ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ரயில்வேல நீ படிக்கிற, ரயில்வேக்காக நீ படிக்கிற, உன்னை படிக்க வைக்கிற அந்த சுச்சுவேஷனில் கொண்டு வந்து உன்னை விட்டுருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து நீ எவ்வளோ தூரம் மேலே போகணும், அதுதான் முக்கியம். அதை நீ உணரணும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருங்க, இல்லை ஒர்க் போய்கிட்டே படிங்க, யாராக வேணாலும் இருங்க. ஆனால் காலைல எழுந்திருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுல கான்சியஸாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் பண்ணக்கூடாது, கோபம் வரக்கூடாது, அடுத்தவங்களை திட்டக்கூடாது, அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. என்ன ப்ரோ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, படிக்கணும்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் நீ பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீ படிக்க ஆரம்பிச்சிருவ. யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறது, ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும், டிவிக்கு எலெக்ஷன் எப்போ வரும், இப்போ வேர்ல்டு கப் நடக்க போகுது அதை நான் பார்க்க போகிறேன், இது எதுவுமே உன் குடும்பத்துக்கு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. உனக்கு சோறு வாங்கி தர மாட்டாங்க. சோறு அடுத்த வேலைக்கு சோறு அதை பார்க்கறதுல உனக்கு வராது. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுறீங்க அப்படின்னா அது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, இல்லை அது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் அதை செல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும். எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணி உள்ளே போகணுன்னா அது எதுவுமே உனக்கு தேவையில்லை. ஒரு கிளியரான ஒரு ஐடியா இருக்கணும். எஸ்எஸ்சிக்கு என்ன பேட்டர்ன், ஆர்ஆர்பிக்கு என்ன பேட்டர்ன், அதுக்கு என்ன படிக்கணும், அதை மட்டும் பார்த்து ஒரு கிளியர் ஐடியாவில் நீ உள்ளே போனால் மட்டும்தான், மைண்டு கிளியராக இருந்தால் மட்டும்தான். வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது. காலைல எழுந்துட்டு இன்ஸ்டா பார்க்கணும், நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், இவங்க என்ன எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, டெலிகிராம் பார்க்குறேன், யூடியூப் பார்க்குறேன், ஏதோ அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு. நாளைக்கு எழுந்தோடனே டெலிகிராமுக்குள்ளே போயிட்டு ஏதோ அப்டேட் இருக்கான்னு பார்ப்பேன். அது எதுவுமே தேவையில்லை. கொஞ்ச நாளுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, எதுவுமே தேவையில்லை. காலைல எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீ என்ன பண்ண போகிறாங்கிறத யோசிச்சுட்டு நீ வேலையை ஆரம்பிச்சினாலே போதும். அதுதான் ஒரு கிளியரான ஐடியா வேணும். அப்புறம் இப்போ எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தோன்னா நிறைய சோர்ஸஸ் தேவையில்லைன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜிஏ, ஜிஎஸ்க்கெலாம் இங்கிலீஷில் ஒரு நோட்ஸ் வச்சுருப்பீங்க. அதை மட்டுமே படித்து அதை மட்டுமே வச்சு டெஸ்ட்டு போடுங்க. அப்படியே டெஸ்ட்டு போட கொஞ்சம் அப்டேட் பண்ணிங்க. புதுசாக ஒரு சோர்ஸுக்கு போனீங்க அப்படின்னா தேவையில்லை. அந்த இடத்துல தான் செல்ஃப் கான்சியஸாக இருக்கணும். ஏன்னா இப்போல்லாம் நிறைய லட்சக்கணக்கான வீடியோஸ், ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்துடுச்சு. ஷார்ட்கட்டு, ஜிகேக்கு இந்த ஸ்மார்ட் நோட்ஸ், டிஜிட்டல் நோட்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு. அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும், வருஷம் வரும், அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்ககிட்ட இருக்க நோட்ஸை வச்சு, மினிமலாக இருக்க நோட்ஸ் வச்சு அதை மட்டும் படித்து டெஸ்ட் போடு. நோட்ஸ் எடுக்கிறேன்னா அது வெறும் 40% தான். அது நீ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். இப்போ ஒரு ரன்னிங் ஓடுற அப்படின்னா இப்படிலாம் ரன்னிங் போகணும், இப்படிலாம் வார்ம் அப் பண்ணணும் அப்படிலாம் தெரிஞ்சால் மட்டும் போதாது. நீ ஓடுனா மட்டும்தான் அந்த ரீச் பண்ண முடியும் கோலை. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அது எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்படி ப்ரூஸ்லி மாதிரி ஆகணும்னா ப்ரூஸ்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் ப்ரூஸ்லி மாதிரிலாம் ஆக முடியாது. ப்ரூஸ்லி மாதிரி சண்டை போடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அதுதான் ப்ராக்டிஸ். இதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணணும். இதுதான் நான்,
ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பர்சன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராக வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பர்சனாக நான் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், இல்லை ஒரு ட்ரீமாகவே இருக்கும். எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு நீட்டாக ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எப்படி சொல்லுது, ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு ஒரு ஷூ ஒரு வாட்ச்சு ஒரு சன்கிளாஸ் ஒரு கோல்டு செயின் ஒரு இயரிங் ஒரு தோடு மூக்குத்தி கால் செயின் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கான்ப்பா ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி வாழணும், இப்படி காரில் ஓடணும், நல்லா சம்பாதிக்கணும், எப்போவுமே பேங்க்கில் வந்து ஒரு 1,00,000 அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும், நமக்கு பண தேவை யாராவது நம்மக்கிட்ட வரப்போ நம்ம கொடுக்கணும், இல்லை நமக்கு எமர்ஜென்சின்னு வரப்போ நம்மகிட்ட அந்த அமௌண்ட் இருக்கணும், யார்ட்டையும் போய் கடன் வாங்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பர்சனாக உருவாகணும்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கான டைம் தான் இது. அந்த பர்சனாலிட்டி பில்ட் பண்ணணும்னா இப்போலேருந்தே பில்ட் பண்ணணும். விஜய் ஏன் இந்த இடத்துல இவரை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, பர்சனாலிட்டி பெஸ்ட் ரீசெண்டாக பார்த்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு கட்சி மீட்டிங்கு போகிறாருன்னா தலைவர் பார்த்தோன்னா ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேண்டு அவருடைய ஸ்பீச்சே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃபீல்டுக்கு தேவையான பர்சனாலிட்டி அதுதான். இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பர்சனாலிட்டி பார்த்தோன்னா ஒரு செலிப்ரிட்டியாவோ ஒரு ஒரு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் முன்னாடி ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கும், அவர் பேசுகிற அந்த அந்த டோன் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி. ஏன்னா அது ஒரு ஆக்டருக்கான பர்சனாலிட்டி, இது ஒரு பொலிட்டீஷியனுக்கான பர்சனாலிட்டி. இதுதான் இந்த மாதிரி தான். நீ ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்க, நீ ஒரு மாதிரி இப்போ ரஜினி மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். அவர் சொல்லுவார் எல்லாமே மிராக்கிள் தான். ஒரு பஸ் கண்டக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா சாதாரண மனிதனாலையும் அவன் நினைக்கிற இடத்துக்கு வர முடியும். மிராக்கிள் நம்பணும். அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி நிறைய பேசுவார், நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கணும் அப்படி அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவார். அதுதான் பர்சனாலிட்டி. நீ பர்சனாலிட்டினா நீ எப்படி இருக்கும்னு நீ ஒரு விஷயம் நினச்சிருப்பல்ல, அந்த மாதிரி நீ ஆகணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி தான் ஆகணும். மாற்றினா மட்டும்தான் நீ நினச்ச மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை உன்னால் சம்பாதிக்க முடியும். அதுக்கு தான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடு. நீ யார்? நீ ஆஸ்பிரண்ட் கிடையாது, அச்சீவருங்கிற மைண்ட் செட்டுக்கு வா. ஆஸ்பிரண்ட் அப்படின்னா எதையோ நோக்கி ஓடிட்டுருக்கேங்கிறது தான். அச்சீவர் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்ட, நீ ஜெயிச்சிட்ட, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மைக்கேல் ஃபெல்ப்ஸ், மோஸ்ட் டெக்கரேட்டட் அத்லெட்டா, ஒலிம்பிக் அத்லெட். இவர் வந்து ஒரு ஸ்விம்மர், அமெரிக்கன் ஸ்விம்மர். 2008 நடந்த ஒலிம்பிக்ஸில் மொத்தம் 28 மெடல் வாங்கியிருக்காரு. அதில் 23 கோல்டு மெடல். இதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு இடத்துல அவமானப்பட்டார், ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி அந்த ஒலிம்பிக்ஸில் தோத்துட்டார். அந்த தோல்வி அவருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் இதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு இது அவர் ஒரு வைராகம். இந்த கோர்ட்டில் இருக்கும் பாருங்களேன், 5 வருஷம் தொடர்ந்து ஒரு நாளும் மனுஷன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு. 5 வருஷம் 5 வருஷம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தை 3-4 வயசு தான் பேசவே ஆரம்பிக்கும், குழந்தை பிறந்து. அதுக்கே அவ்வளோ டைம் எடுக்க மாதிரி நமக்கு தோணும். ஆனால் 5 வருஷங்கிறது அதை விட அதிகம். இவரை பற்றி தெரிலனா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா ஒரு நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெடிக்கேஷன் இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன். ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். 1 ஹவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், முன்னாடி வீடியோவில் கை கால் வச்சு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோகா பண்ணணும். இந்த பிராணாயாமா அப்படிங்கிறது ஒன்று பிராணாயாமா மட்டும் பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு. இல்லை சூரிய நமஸ்காரம், அது ஒன்று மட்டும். சூரிய நமஸ்காரம் ஒரு 10 தடவை பண்ணுங்கள். அது பண்ணாலே பாடியில் இருக்க எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். தண்ணி குடிங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான். ஃபஸ்ட்டு இருக்க அந்த 6 விஷயம் பண்ணிங்கன்னா அடுத்து இருக்க 2 விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் 2வது இருக்க அந்த 2 விஷயத்த மட்டும் நீங்கள், அதாவது 7 மணி நேரம் படிக்கணும் 10 மணி நேரம் படிக்கணுங்கிறத மட்டும் யோசிச்சிங்கன்னா முன்னாடி இருக்க 6 விஷயங்கள் செய்ய மாட்டீங்க.
முன்னாடி இருக்க 6 விஷயங்கள் செய்யுங்க. அப்போ தான் இன்ஜின் இருந்தால் தான் வண்டி ஓடும். டயரில் காற்று இருக்கணும், இன்ஜினில் ஆயில் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும். அது வண்டி மூவ் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு காற்று இல்லாமல் ஆயில் இல்லாமல் இருந்தாலும் வண்டி ஓடாது. ஸோ நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. நல்ல ஃபுட்டுன்னா என்ன ப்ரோ பழைய சோறு சொல்கிறீங்களா? ஆமாம், பழைய சோறில் இருக்க ஒரு கட் பாக்டீரியா, மைக்ரோப்ஸ் அது எல்லாமே வந்து ப்ராசஸ்டு ஃபுட்லேயோ நீங்கள் சமைக்கிற ஃபுட்லேயோ இருக்காது. உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அது ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நான் அவக்காடோ சாப்பிட்ணும், ஸ்ட்ராபெரி சாப்பிட்ணும், பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்ணும், டெய்லி முட்டை சாப்பிட்ணும், ஆம்லேட் சாப்பிட்ணும், அதெல்லாம் கிடையாது. வீட்டில் டெய்லி என்ன குக் பண்ணுறீங்களோ அதுதான் ஹெல்த்தியான ஃபுட். அதை அக்செப்ட் பண்ண விரும்புங்க. நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு இல்லை, அது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மாறிடும். எதுவுமே இல்லாத ஒருத்தங்கிட்ட வந்து என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னெலாம் புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா, அதான் வாய்ப்பு அவங்ககிட்ட இருக்குன்னா வேறு எதையும் குறை சொல்லாமல் வீட்டில் இருக்கிறத சாப்பிடுங்க. அது ஹெல்தி, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது. 4வது பாயிண்ட் என்னென்னா, வீடியோஸ் ஏதாவது எப்படியுமே யாருமே பார்க்குறது தான். எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாம் பார்க்குற விஷயங்கள் தான். இன்ஸ்டாகிராமில் 30 செகண்ட்ஸ் இல்லை 60 செகண்ட்ஸ் தான் ஓடும். நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து குறைஞ்சிரும். யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் ஒரு லாங்காக ஒரு வீடியோ பாருங்கள், ஏதோ ஒரு இன்டர்வியூ பாருங்கள், விஜய் ஆண்டனி சாரோட இன்டர்வியூ பாருங்கள், ரஜினிகாந்தோடைய ஸ்பீச் கேளுங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸ்பீச்னால் ஒரு 35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் 1 ஹவர் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் மட்டும் தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு அந்த 2 மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற நேரம்லாம் படிங்க. ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருந்தீங்க, இந்த மிஸ்டேக் பண்ணதுனால நான் தோத்துட்டேன், இதனால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேங்கிறத ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க. அதெல்லாம் மறந்துட்டு, ஓகே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் என்ன பண்ணணுமோ அதை பிளான் பண்ணுங்கள். 6வது, இந்த விசுவலைசேஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது லாங் டேர்ம். நான் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் வீடு கட்டணும், அழகான ஒரு மனைவி இருக்கணும், குழந்தைங்கள் இருக்கணும், அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும், லேண்ட் வாங்கணும், இதெல்லாம் லாங் டேர்மாக இருக்கலாம். அதை வந்து செய்யணும், நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நடத்தி காட்டுங்க. காலையில் எழுந்து ஃபோன் பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்க மாட்டேன். சாப்பிடும் போது ஃபோன் பார்க்க மாட்டேன். ரெஸ்ட் ரூம் போகும்போது நான் ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இதெல்லாமே தான் ஒரு விசுவலைசேஷன். இதுவுமே ஒரு மைண்ட் செட் தான். அதை நீங்கள் செய்ய மாட்டேன்னு நினச்சிட்டு செய்யாமல் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உன் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிடும். இவன் இதெல்லாம் சொல்கிறான், இவன் இதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ என்ன யோசிக்க ஆரம்பித்தாலும் அது நடக்க ஆரம்பிக்கும். பெருசாக நடக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் மட்டும்தான் பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 7 மணி நேரம் படிக்க ஆரம்பி. இந்த மென்டல் செக்கப் பண்ணிவிட்டு ஓகே நமக்கு இதெல்லாம் தேவை, நம்ம இது மட்டும்தான் வேணும், இதை நோக்கி மட்டும்தான் நம்ம ஓடணும்னு மைண்டை ரெடி பண்ணிவிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. டெய்லி இப்போ 6 to 7 ஹவர்ஸ் படிங்க ஒரு 1 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. எக்ஸாம் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு படிங்க. இதுதான் ஒரு அச்சீவர் மைண்ட் செட். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீ வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா உனக்கு இருக்க அந்த டைமில் நீ செல்ஃப் கான்சியஸாக ஒரு விஷயம் செய்யணும்னா இந்த விஷயங்கள்லாம் செய்யணும். ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துன்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்கிறது வந்துடும். நீ படிக்கிறது மட்டும் யோசிச்ச அப்படின்னா நீ ரொம்ப வந்து பதட்டமாயிடுவ, பயம் வந்துடும். அதெல்லாம் வேணாம். அந்தந்த விஷயம் டெய்லி தண்ணி குடிக்கிறேன், டெய்லி 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், டெய்லி நல்ல விஷயங்கள் சாப்பிட்றேன், டெய்லி யோகா பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, ஒரு சோல் இருக்குது. அது ஹாப்பியாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது வந்து ஒரு 2 வீக்ஸ் செஞ்சு பாருங்கள், அது நடக்கும். ஃபைனலாக உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. நான் இன்றைக்கி இது செய்ய போகிறேன்னா இதை செய்யணும். இல்லை என்னால் அது செய்ய முடியாதுன்னா முன்னாடியே சொல்லிவிடுங்க. இன்றைக்கி முடியாதுப்பா என்னால், நான் இது நாளைக்கு செஞ்சுக்கிறேன், இல்லைன்னா சாயந்தரமாக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நீங்கள் செய்யாமல் விட்டிங்கன்னா அது ஹேபிட்டாக மாறிடும். அப்புறம் அதுதான் விசுவலைசேஷன். நீங்கள் நினைக்கிறது அப்போ நடக்காமே போயிடும். நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். 6 மணி நேரம் படிக்கணுமா, அந்த 6 மணி நேரம் படித்து தான் ஆகணும்.
அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்லைடு சவுத் ஆஃப்ரிக்கா கூட T20 ஃபைனல் பயங்கரமாக விக்கெட் விழுந்துருச்சு. கோலி நிற்கிறாரு. கோலி அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. மேட்ச் ஜெயிச்சாச்சு அந்த மேட்ச். அப்போது இன்டர்வியூவில் சொல்கிறாரு, there is 1% chance and sometimes that chance is good enough. அவ்வளோதான், 1% இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். அந்த நம்பிக்கை, அந்த மைண்ட் செட், அந்த டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளைன்டாக இருக்கணும். அந்த மைண்ட் செட் வந்து யாருமே ஒன்று முடிச்சிடக்கூடாது. அந்த மாதிரியான மைண்ட் செட்டாக இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. பட் பர்சனாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்குள்ளே வந்துட்டேன்னா நீ என்னவா ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட் அடிக்கடி அதை மட்டும் தான் நீ நினைக்கணும், வேறு எதுவும் நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வளர்த்துக்கோங்க. நல்லா படிங்க. இன்னொரு வீடியோவில் ஏதாவது கமெண்ட்ஸில் ஏதாவது கேட்கணும்னு நினச்சா கேளுங்க. ஓகே, பாய்.